சென்னை சென்ட்ரலில் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்பன் என்பவர் அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்துள்ளார். அப்போது ஆர்பிஎஃப் தேர்தல் சிறப்பு படையினர் நாகப்பன் வைத்திருந்த பையை சந்தேகத்திற்கிடமாக சோதனையிட்ட போது நாகப்பன் வைத்திருந்த பையில் 4.25 கிலோ வெள்ளி பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். இந்த விவகாரம் தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது இந்த வெள்ளி பொருட்கள் சம்பந்தமாக விரிவான தகவல்கள்? தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் நடத்தை விதியானது அமலுக்கு வந்திருக்கிறது. இதனால ரயில்வே காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிரமாக வரக்கூடிய ரயில்கள்ல தீவிரமாக சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில இன்று ஆர்பிஎஃப் போலீசார் தேர்தல் சிறப்பு படையினர் சென்ட்ரல் ரயில் நிலையத்துல தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இந்த சோதனையில வெள்ளி பொருட்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கணக்கில் காட்டப்படாத வெள்ளி பொருட்கள் 12 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்களை ஆர்பிஎஃப் போலீசார் பறிமுதல் செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நாகப்பன் என்பவர் தான் அரக்கோணத்துல இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது அவரிடம் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது சந்தேகத்திற்கிடமாக அவர் இருந்ததால சோதனையிட்ட போது அந்த பையில 4.25 கிலோ வெள்ளி பொருட்கள் இருப்பதும் தெரிய வந்திருக்குது. இதனை அடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தொழில் சம்பந்தமாக சென்னை வந்ததாகவும் புதுவையில கொண்டு சேர்க்க சொன்னதால ரயில் மூலமாக இந்த பொருட்களை எடுத்து வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால அந்த 12 லட்சம் மதிப்புள்ள அந்த வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்த ஆர்பிஎஃப் போலீசார் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட வெள்ளி பொருட்களை வணிக வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். உரிய ஆவணம் கொடுத்த பின்பு அவர் இதை வாங்கலாம் எனவும், இல்லை என்றால் அவர் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடித்தான் வாங்க முடியும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.